ஹலோ, ஹாய். நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா? இது வந்து முருங்கைக்காய் கூட்டு, அவியல் எப்படி வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது கூட்டாயிடுச்சு இன்னைக்கு. ஸோ நான் அவியல் தான் ட்ரை பண்ணேன். ஸோ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், புளி தண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினோடனே தக்காளி போட்டு வணக்கிக்கணும். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் வெந்துகிட்டே இருக்க டைமில் கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பட் நான் பாப்பாக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டேன். இல்லை நல்லா ஸ்பைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ முருங்கைக்காய் வெந்தப்பறம் இந்த பேஸ்ட் அதில் கொட்டிக்க வேண்டியதான். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சே வேக வச்சுக்கணும். தேவைக்கு உப்பு போட்டுக்கணும். இதில் 3 மசாலா தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடி. பாய்.